வாங்க இந்த 200 காடையும் சமைச்சு காட்டுறேண்ணா. வாங்க 200 காடைக்கு பிரட்டி காட்டுறோம். எப்படி பிரட்டுறேன் வாங்க வாங்க சமைச்சு பாப்போம். இது போடு. இது காடை கொஞ்சம் உரிச்சு எடுப்போம். காடை பிரட்டலுக்கு மகிழ்ச்சியா மஞ்சள் அரைச்செடுப்போம். ஓடி திரியுதுடா தக்காளி பழம். காடை பிரட்டலுக்கு காடைக்கு மஞ்சளை பூசி எடுப்போம். அதோட கல்லுப்பையும் சேர்த்து பிரட்டி எடுப்போம். உப்பு மஞ்சள் நல்லா காடையில் சேர்ற மாதிரி பிரட்டி எடுப்போம்.
சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கடுகு, பட்டை வகைகள், சின்ன வெங்காயம், ரொம்ப கருவேப்பிலை, பச்சை வச்சிக்காய், அரிஞ்செடுத்த பெரிய வெங்காயம், எல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறத்துக்கு வந்துட்டு இப்ப தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். உப்பு மஞ்சள் எப்படி ஊறிக்கன்னு பார்த்து தானே உப்பு மஞ்சளும் போட்டு ஊற வச்ச காடை. கிளறு காம்பி அப்படியே போட்டு அரைச்செடுத்த இஞ்சி, அரைச்செடுத்த வெள்ளைப்பூடு, அரைச்செடுத்த கொச்சிக்காய் கூட்டு, காடை அவிரத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம். பாடி பிடிக்காம இருக்கும். ஏற்கனவே காடைக்கு உப்பு போட்டு ஊற வச்சதால கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். காடை வீரத்துக்கு மூடி வைப்போம். அரைச்செடுத்த சிரிஞ்சிதோ, அரைச்செடுத்த பெருஞ்சீதோ, மல்லி, தேசி புளி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் மறக்காம வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. தரமான காடை வரட்டும், தயாராரி. அந்த
இந்த வாய் இறக்கும் புடி புடிப்பா எடுங்கண்ணா இங்கே காடு வழியாக்குறது பூரா வரலாம் இப்போ காடு எடுக்கும் வாவோ சட்டப்படி ஆயிடாவா கறி சாப்பிட்றது அந்த மாதிரி பார்த்தே தானே குழம்பு எல்லாம் சேர்ந்து எப்படி நல்லா காடை அவிஞ்சு இருக்கேன்னு பாருங்க பாருங்க. எங்களை மாதிரி நீங்களும் காடை பரட்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி ருசியா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். உப்பு இருக்கணும். இதே மாதிரி காரப்பரட்டல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கணும் கொமாண்டில் சொல்லுங்க. நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு அண்ணா